Welcome to my channel. இப்போ பார்க்குறது வந்து chapter 5 unit 2 of commerce level 12th standard capital market. So capital market institutions பார்க்கலாம். So first one venture fund institution. Venture fund institution venture capital financing. It's a form of equity financing designed especially for funding new and innovative project. So புதுசா ஒரு innovative ideas ஓட ஒரு entrepreneur வரானா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறது, ஓகே, ஃபினான்ஷியல் ஃபண்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறது, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் பண்ணுவாங்க. இங்கே மெயினாக என்னென்னா ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், லைக் டெக்னாலஜிக்கல் வந்து எப்படி நீங்கள் பிஸ்னஸில் எடுத்துகிட்டு வரலாம் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் IFCI, வெஞ்சர் ஃபண்ட் ஆஃப் IDBI, SIDBI, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னன்னாக்கா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்வெஸ்டர். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரே கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து எல்லா கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எல்லா கம்பெனியும் லாஸ் ஆகும்னு கேரண்டி இல்லை, எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட் வரும்னு கேரண்டி இல்லை. சில கம்பெனியில் ப்ராஃபிட் வரும், சில கம்பெனியில் லாஸ் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா நான் எல்லாத்துலேயும் நான் ஈக்குவலாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா ஐ குட் எபிள் டு கெட் தி மணி. எனக்கு வந்து ஒரு இடத்துல லாஸ் ஆனால் இன்னொரு இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதுதான் வந்து வில் கால் இட் ஆஸ் எ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவலி யூ ஆர் டிவைடிங் த ஃபண்ட்ஸ் அமாங் த கம்பெனிஸ், ஓகே. ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரே இடத்துல வைக்காமல் எல்லாத்துலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வர்ற காசை நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களும் எடுத்துக்குவாங்க, நம்மளுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரைட்? ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா LIC, தட்ஸ் வாட் ஐ சோல்ட், இன்சூரன்ஸ், UTI, ஓகே, கமர்ஷியல் பேங்க், SBI, கனரா பேங்க், இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெயின் என்னென்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ் பெனிஃபிட், செகண்ட் ஒன் ஈஸி ரிட்டர்ன், ஈஸி லிக்விடிட்டி அண்ட் சேஃப்டி. இதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டிடியூஷன் என்னக்கா, சப்போஸ் நான் வந்து ஒரு கூட்ஸ் வந்து விற்றுருக்கேன், இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க எனக்கு காசு கொடுக்கணும், அவங்க மேலே நான் பில்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பில்ஸ் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு வந்து எமர்ஜென்சி, எனக்கு ஃபண்ட்ஸ் தேவை. அப்போ வந்து நான் வந்து அந்த டெட்டார்கிட்ட போய் கேட்க முடியாது, எனக்கு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 3 மாதம் வரல டைம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ எம் கோயிங் டு டேக் த ஹெல்ப் ஆஃப் ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டிடியூஷன். அவங்கக்கிட்ட போய் என்னோடய பில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க காசு எனக்கு கொடுத்துருவாங்க. எவ்வளோ காசு கொடுப்பாங்க, 80% காசு கொடுப்பாங்க. மீதி காசு எப்போ கொடுப்பாங்கனாக்கா எப்போ அந்த டெட்டார் அந்த நீங்கள் காசு கொடுக்குறவங்க உங்களுக்கு எப்போ கொடுக்கணுமோ அவங்களோட கமிஷன் போக உங்களுக்கு அந்த 20% மீதி கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபேக்ட்ரிங் இன்ஸ்டிடியூஷன். SBI ஃபேக்டர்ஸ், கமர்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், சப்சிடி பேங்க் சப்சிடி ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கேன் பேங்க் ஃபேக்டர்ஸ் லிமிடெட், சப்சிடி ஆஃப் கனரா பேங்க். ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஓவர் தி கவுண்டர்னா என்னென்னாக்கா இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடிங் எல்லாம் பண்ணணும் எலக்ட்ரானிக் த்ரூவா, ஓகே. நம்மளுக்கு இப்போ எல்லாமே இருக்குது OTCEI. அப்படின்னா என்னென்னாக்கா ஈஸியாக உங்களால் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக உங்களால் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஈஸியாக உங்களால் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, எவ்வளோ டிக்ரீஸ் எல்லாமே பார்க்க முடியும். தட் இஸ் கால்ட் OTCEI. நீங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து செக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு ஹாயாக நீங்கள் வெப்சைட்லேருந்து பார்த்தாவே போதும். தட் இஸ் OTCEI. இது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், குவிக் டீல்ஸ், ஃபாஸ்ட் செட்டில்மெண்ட், பெட்டர் லிக்விடிட்டி. இப்போ யாருமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போகிறது இல்லை, எல்லாருமே வெப்சைட் வழியாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எய்ம் அட் ப்ரொவைடிங் த அட்வான்டேஜஸ் ஆஃப் நேஷன் வைட் எலக்ட்ரானிக் ஸ்கிரிப்ட்லெஸ் அண்ட் ஃப்ளோர்லெஸ் ட்ரேடிங், ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட்லெஸ்னால் பேப்பர்லெஸ் அண்ட் ஃப்ளோர்லெஸ் ட்ரேடிங். இது வந்து எஃபிஷியண்ட்டாக அண்ட் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் ஆஃப் செக்யூரிட்டி ட்ரேடிங். தட் இஸ் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1992. இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸ்ட். நெக்ஸ்ட் நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி. இது வந்து என்னென்னா செட்டில்மெண்ட்ஸ், ஒரு செக்யூரிட்டிஸ் கொடுத்தா செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே புக் என்ட்ரி வைஸாக இருக்கும், ஓகே. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் விற்றுருக்காங்க எல்லாமே இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிஷன் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் விச் ப்ரிஸ்கிரைப் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்டோட கண்டிஷன்ஸ் எல்லாத்துமே இதில் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க.
செகண்ட் பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் அண்ட் ஸ்டாக் லைபிலிட்டிஸ். ஒரு brokers கிட்ட ஒரு செட்டில்மெண்ட், இது கொஞ்சம் பியாண்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு டிகிரி லெவலில் வரப்போ உங்களுக்கு புரியும். இது நேஷ்னல் டிபாசிட்டரி சிஸ்டம் which arrange to provide for the transfer of ownership of securities in exchange on payment by book entry on electronic ledger without any physical movement of transfer. ஸோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஒரு ஓனர்ஷிப் யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஸோ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி டிபாசிட்டரி லிமிட் இது 1996 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்னென்னா மெயினாக டீமெட்டீரியலைஸ்ட். ஓகே, ஸோ டீமெட்டீரியலைஸ்ட் என்னன்னாக்கா எல்லாம் பேப்பர்லெஸ்ஸாக பண்ணிடுவாங்க. ரைட், எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக இருக்க டீமெட்டீரியலைஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து மெயினாக வந்து போஸ்ட் ட்ரேடட் டிரான்சாக்ஷன் செகண்டரி மார்க்கெட். ஸோ ப்ராப்ளமேட்டிக் வராமல் பேப்பர்லெஸ் இது பண்ணுறது தான் இங்கே நேஷ்னல் செக்யூரிட்டி டிபாசிட்டரி லிமிடெட். ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது மெயினாக என்னன்னாக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செக்யூரிட்டி டிபாசிட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓகே, கிளியரிங் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே இங்கே செக் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று. இது வந்து கிளிட் எட்ஜ் மார்க்கெட். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் படிப்போம். இட்ஸ் அ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்னது, இது வந்து லார்ஜ் மார்க்கெட். ஸோ நிறைய ட்ரேடிங்ஸ் நடக்கும். 5 trillion பர் டே நடக்கும். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். வேர்ல்டு வைடாக இண்டிவிஜுவல் கண்ட்ரி கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் கமோடிட்டி மார்க்கெட். கமோடிட்டி மார்க்கெட்னா என்னென்னா கமோடிட்டிஸ் பேஸ் மேலே அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது கமோடிட்டி மார்க்கெட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கமோடிட்டி அண்ட் சாஃப்ட் கமோடிட்டி. ஸோ ஹார்ட் கமோடிட்டின்னு என்னன்னாக்கா லைக் கோல்டு, ஆயில், ரப்பர், அயன், ஓர் இதெல்லாம் ஹார்ட் கமோடிட்டி சொல்லுவாங்க. சாஃப்ட் கமோடிட்டி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஓகே, காட்டன், வீட், ஆயில், சுகர் எல்லாமே வந்து வில் கால் இட் அஸ் காட்டன் சாஃப்ட் கமோடிட்டி. டெரிவேட்டிவ் மார்க்கெட். டெரிவேட்டிவ் மார்க்கெட்னா என்னென்னாக்கா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பேஸ் மேலே. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து லைக் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் ஒரு 10 நாள் டிக்ரீஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு இன்க்ரீஸ் ஆச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. எல்லாமே வந்து ஐ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்லைன் என்னோடய அசெட்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுது, ஸ்டாக் இருக்கலாம், பாண்ட்ஸ் இருக்கலாம், கமோடிட்டிஸ் இருக்கலாம், கரன்சிஸ் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பேஸ் மேலே இருக்கிறது வந்து வில் கால் டெரிவேட்டிவ் மார்க்கெட். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.